ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஹெல்த்தியாக அதே சமயம் நல்ல டேஸ்டியாக ஒரு எனர்ஜிஃபுல்லான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா ட்ரை ஃப்ரூட் லட்டு தான். இதில் வந்து நம்ம துளி கூட சுகர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு டேட் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கங்க. உங்களோட ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது எல்லாமே க்யூர் ஆகும். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒவ்வொரு நட்ஸாக சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பொடியான நறுக்கின பாதாம், அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பொடியான நறுக்கின முந்திரி, 1/2 கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 3 நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வெளியில் டக்குன்னு கலர் மாறிடும். ஸோ அந்த க்ரன்ச்சினஸ் வந்து நமக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஒன்று போல ஈவனாக வறுபட்டு வரணும். இப்போ பாருங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த முந்திரி பாதாமோட கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதோட அடுத்ததாக டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்க போகிறோம். அன்னைக்கு 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அதாவது தேங்காயோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா அதே மாதிரி இந்த திராட்சையும் லைட்டாக உப்பி வரணும். ஸோ பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த எள்ளு வந்து லைட்டாக வெடிச்சு வரணும், கசகசாவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பம்கின் சீடு, வெள்ளரி சீடு, அப்புறம் ஃபிக்கு, காஞ்ச திராட்சையிலே கருப்பு கலர் இருக்குது, அது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ அடுத்ததாக வந்து நான் இதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். சீட்லெஸ் டேட்ஸ் தான். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபைன் பேஸ்ட்டாக. அதாவது ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் ரொம்ப குறகுறப்பாக அரைக்காமல் ஒரு மீடியம் லெவலுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து கடாயில் நெய் சேர்த்துட்டு அதில் இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஹீட் ஏற ஏற நல்லா சாஃப்டாக ஆகும். ஸோ இதையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஆனால் இது வந்து அந்த ஹீட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே நல்லா அங்கங்கே டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த நட்ஸோடு சேர்த்து கலந்து நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து வதக்க வதக்க நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா இது வந்து இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கும். சூடாக இருக்கிறப்ப நம்மளால லட்டு பிடிக்க முடியாது. அதனால நல்லா ஆற வச்சிடலாம்.
இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம டேட்ஸையும் இதோட சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த டேட்ஸில் இருக்க இனிப்பே நல்லா கரெக்டாக இருந்தது. ரொம்பவும் ஓவர் இனிப்பாகவும் இல்லாமல் இனிப்பு கம்மியாகவும் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்றப்போ அங்கங்கே அந்த நட்ஸு நல்லா க்ரன்ச்சியாக, ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். டெய்லி ஒவ்வொரு லட்டு கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று போல் பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை மோல்டு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து சப்போஸ் உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி லட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி சாக்லேட்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.